எல்லோருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, ஜோதிட சூட்சமங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளவே இந்த வீடியோ தற்சமயம் நான் போட்டுள்ளேன். அன்பு நண்பர்களே, ஜோதிடமே நம்மை இயக்குகிறது. எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில பேர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. தவறான கருத்துக்கள், ஜோதிடத்தை பற்றி புரியாத தன்மைகள், ஜோதிடத்தை பற்றி அவதூறு செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி சில தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். அன்பு நண்பர்களே, ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கலாம். ஜோதிடம் என்பது நம்மை இயக்குகிறது அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, ஜோதிடமே நம்மை இயக்குகிறது என்பதை நிறைய அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். அன்பு நண்பர்களே, ஜோதிடத்தினுடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடியது புதன். அந்த புதன் பாவத்துவம் ஆகிவிட்டால் அவர் ஜோதிடம் அவர்களுக்கு நம்பிக்கை தராது. நமக்கு கடவுள் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு பாவத்துவமாய் கெட்டு போய்விட்டால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுக்காது. ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு வராது. இந்த திராவிட கட்சிக்காரர்கள் எப்படி நான் தீச்சட்டி எடுத்து காட்டுறேன், இவங்க என்ன தீச்சட்டி எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கும் ஜோதிடம் தானே தேவைப்படுகிறது. இப்போ ஆன்மீக சிந்தனை இல்லாதவர்கள், இந்த நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை ஜாதகத்தை பாருங்க, குரு கெட்டு போயிருப்பார். அதுக்கும் ஜோதிடம் தான் பயன்படுகிறது. பொதுவாக ஒரு விஷயம் நம்ம சொல்ல போச்சு அப்படின்னு சொன்னால், ஜோதிடமே நம்மை இயக்குகிறது அப்படின்னு சொல்லி நிரூபணமாக்கப்பட்ட உண்மைகள். ஜோதிடமே மனிதனை இயக்குகிறது அப்படிங்கிறது தாங்க உண்மை. இதை ஒவ்வொரு சம்பவங்களாக நமக்கு நடத்தி காட்டக்கூடியது தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தசாபுத்தி கரகம் தன் தசையில் நல்லதை செய்யக்கூடிய தன்மையும் தீமையை செய்யக்கூடிய தன்மையும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த தசையை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் இன்றைய கிரக நிலைன்னு சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் அதிகமாக பாதிக்கப்படவில்லை என்றால், நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை நல்லா செஞ்சுட்டு போயிருதுங்க. அதே தசை நடத்தக்கூடிய கிரகம் இன்றைய கிரக நிலைன்னு சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் பாதிக்கப்பட்டால் அந்த நல்லது செய்யக்கூடிய தன்மை குறைத்து கொள்ளுகிறதுங்க. சரிங்களா? இதுதாங்க உண்மை. எனக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் நான் போய் நல்ல ஜோசியரவே பார்க்க முடியுங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். என்னிடம் ஒரு ஜாதகம் வந்தது. அந்த பாப்பாவுக்கு 20 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ 20 வயசு ஆகும், அம்மா இந்த பாப்பாவுக்கு கல்யாணமே நடக்காது, அம்மா கல்யாணம் நடக்கக்கூடிய சான்ஸே இல்லையே, எல்லா பாவங்களும் கிடக்கூடிய முக்கியமான கிரகங்கள் கிடக்கூடிய தன்மையில் இருந்தது, கல்யாணமே நடக்காதேம்மான்னு சொல்லும்போது அந்த அம்மா நான், ஆமாங்க என் பிள்ளை ஏஜுக்கே வரல, அப்புறம் எப்படிங்க கல்யாணம் நடக்கும் அப்படிங்குது. அப்போ அந்த அம்மா எல்லா ஜோசியர்ட்டும் போயிருக்கு. உங்கள் மகன் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா பேசாமல் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பேசாமே வந்துட்டாங்க. இதை நான் ஜோசியரெல்லாம் குத்தம் சொல்கிறது இல்லைங்க. அதாவது எனக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா நல்லா ஜோசியர்கிட்ட போவேங்க. இதுதான் உண்மை. அப்படிங்கும்போது நமக்கு டைம் நல்லா இருக்கணும். பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியுமான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆன்மீக சிந்தனை என்பது நமக்கு வரக்கூடிய கெடுதல்களை கொஞ்சம் மட்டப்படுத்தும். இதுதாங்க உண்மை. முழுசாக சுத்தமாக மாற்றிடாது. நான் கடன் படணும்னு இன்னைக்கு நேரம் இருக்குது, அந்த கடன் பட போகிறேன்னு நேரம் இருக்குது. நான் விபத்தை சந்திக்க போகிறேன்னு தசாபுத்தி சொல்லுது. நான் போய் சிக்கலில் மாட்ட போகிறேன்னு எனக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நான் ஆன்மீக சிந்தனை இங்கே நான் பரிகாரம் பண்ணுறேன், ஒரு கோயில் குளத்துக்கு போங்க நல்லது நடக்கும்னு நாங்கள் சொல்லும்போது
அதனுடைய கெடுதல் தன்மை கொஞ்சம் மட்டப்படுத்தும், ஆனால் நடக்காம இருக்காது. மோட்டார் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆக போறீங்க, அதே ஆக்சிடென்ட் நடக்கும். இறைபக்தி ஆன்மீக பக்தி அப்படிங்கிறதுனால பெரிய விபத்து நடக்கக்கூடிய சம்பவம் தவிர்க்கப்பட்டு கீழே மட்டும் விழுவீங்க. இதுதான் சம்பவம், நடக்காம இருக்காது. இதெல்லாம் நான் உணர்ந்துக்கிட்ட உண்மைங்க. எத்தனை பேர்த்துக்கு இது புரியுதுன்னு தெரியல. சரிங்களா? பரிகாரம் என்பது வானத்தில் மழை விழுகுது, வானத்திலிருந்து எல்லா பேர்த்துக்கும் மழை விழுகுது. பரிகாரம் என்பது நான் கொடையை பிடித்து கொண்டு செல்வதற்கு சமம் அப்படின்னு ஆதித்ய குருஜி சொல்றாரு. அதுதான் உண்மை. பரிகாரங்கிற நான் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறேன். மழை விழுகிறது விழுந்துக்கிட்டு தானே இருக்கு. எனக்கு நேரம் சரியில்லைன்னு அன்னைக்கு கொடையை எடுக்காம போயிருப்பேன். நிறைய விஷயங்கள் பேசலாங்க. அந்த மாதிரி தான். அப்ப நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை முழுசாக ஜோதிடத்தில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப ஜோதிடத்தை குறை சொல்வதில் இங்க குற்றம் இல்லை. அதன்படிதான் இயக்குகிறது ஒளி தத்துவம். இன்னைக்கு சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சந்திரன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆமா, இருக்குது. அதுக்கும் மனுஷ வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படியெல்லாம் கேட்கக்கூடிய நாத்திகர்கள் இன்றும் உண்டு. அப்ப ஜோதிடத்தினுடைய சூட்சமங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்போது அவனுக்கு முன்கூட்டியே சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு ஜோதிடம் பயன்படுகிறதுக்கா. 10-15 வருஷமா குழந்தை இல்லை ஒரு தம்பதியர்களுக்கு, நல்வழி காட்டுவதற்கு ஜோதிடம் பயன்படுகிறது. ஒருத்தர் கடன்னாலே இத்து போகிறார், நீ இந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு கடன் அடைஞ்சு போகும், ஜோதிடம் பயன்படுகிறது. வீடே கட்ட முடியவில்லை, நல்லா சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, ஏன் வீடு கட்ட முடியல? யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வீடு கட்ட, அதாவது நல்ல சம்பளம், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருகிறது, ஆனால் அவருக்கு வீடு கட்ட முடியல. ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறவன் வீடு கட்டிடுறான். அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் பேசுனா ஜோதிடம்ங்கிறது எவ்வளோ மகத்தான உண்மை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவனுக்கு வீடு கட்ட முடியலை, அவனுக்கு கொடுப்பனம் இல்லை, அவ்வளோதான். 30,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டு எங்கிட்டாவது ஒரு இடத்த வாங்கி ஒரு குடிசை வீட்டை கூட கட்டி குடியேறிடுறான், அவனுக்கு கொடுப்பனருக்கு போகிறான். இதை உணர்த்துவது ஜோதிடம். இதை நம்ம சொல்லிடலாம். அதே போல் நம்ம கர்மா செயல்பாடும் இங்கே ரொம்ப முக்கியங்க. 5ல் சனி குழந்தைய கொடுக்காதுன்னு கொடுத்துரும், பிள்ளைகளால் கஷ்டப்பட போகிறோங்கிறது அந்த சனி உணர்த்துறாரு. 5ல் சனி ஆண் வாரிசு இல்லை, 3 ஆம்பளை பிள்ளைகளாக பெற்று போட்டோம், குழந்தைய கொடுத்துட்டாரு, பொம்பளை பிள்ளைகளுக்காண்டி ஏங்க வைக்கிறாரு. 5ல் ராகு பிள்ளைகளை கொடுத்துட்றாரு. அப்போ பிள்ளைகளை கொடுத்தாலும் கூட அந்த பிள்ளைகளால் ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாரு. இப்படின்னு இதெல்லாம் ஒரு கொடுப்புனைங்க. பொம்பளை பிள்ளையா பெற்று தெளி, ஆம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7-8 பொம்பளை பிள்ளை பெற்றவங்களும் இருக்காங்கல்ல. இதை உங்களுக்கு பெண் வாரிசு ஆண் வாரிசே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல ஜோதிடத்தை தெரிஞ்சுன்னா அந்த பிறப்புகளை தவிர்க்க முடியும். அப்போ ஜோதிடம் எவ்வளோ ஒரு தேவ ரகசியம். என் குருநாதர் சொல்வார், ஜோதிடம் என்பது ஒரு தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியங்க இது எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல. இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய மகா நுணுக்கமான விஷயங்கள். ஒரு மனித வாழ்வினுடைய சம்பவங்களை நம்ம ஜோதிடத்தின் மூலம் விளக்கி அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். இல்லையா, நாளைக்கு நீங்கள் போகிற பாதையில் முள் இருக்குன்னு ஞாபகப்படுத்துகிறோம் ஜோசியத்தின் மூலம். நீ போகக்கூடிய நீ கடக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு 10 மாதத்துக்கு கரடு முரடாக இருக்கும், கவனமாக போ, ஜோதிடத்தின் மூலம் உணர்த்த முடியும். இந்த 8 மாதத்தில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, அதை தக்க வச்சுக்க, ஜோதிடத்தில் உணர்த்த முடியும். அப்போ
ஜோதிடம் என்பது ஒரு மகா அற்புதங்க, மகா அற்புதம். அதை உணர்ந்து கொண்டு நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் அதை உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு கேலியும் கிண்டல் கூத்தும் பேசக்கூடிய தன்மையாகி போச்சு ஜோதிடத்தில். ஜோசியர்கள் செல்போனில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பரிகாரம். இப்படி பேசுனா ஜோசியரை கிண்டல் பண்ணாமல் என்ன செய்வாங்க பாருங்க. ஒரு ஜோசியரே சொல்கிறாருங்க, செல்போனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை அழிச்சிருங்க, உங்களுக்கு பிடிச்ச பீடை விலைக்கு போகும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. போய் கடலில் போய் அப்படியே ஒரு முங்கிட்டு வந்துருங்க, முங்கிட்டு வந்தோன்னே உங்கள் பிரச்சனை பூரா காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் சொல்கிறாங்க. பரிகாரம் என்பது உண்மையா அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால், ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் நன்மையை செய்யும். சும்மா செல்போனில் எடுத்துக்கிட்டு போட்டோ வலிக்கிறதுலாம் பரிகாரமாக செயல்படாதுங்க. ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள், அஞ்சல ராகு இருக்கிறாரு, அஞ்சல் ராகு இருக்கும்போது துர்க்கை தேவியினுடைய மந்திரத்தை உச்சாடம் பண்ணும்போது அவர்களுடைய குறைகள் தீர்கிறது. இதுதாங்க உண்மை. அஞ்சல செவ்வாய் இருக்காரு, முருகனுடைய மந்திரங்களை உச்சாடம் செய்யும் போது அவருக்கு குறைகள் தீர்கிறது. அஞ்சில் குரு இருக்குது. ஏன் அஞ்சுன்னு சொன்னா, அஞ்சாம் பாவம் தான் தெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அஞ்சல குரு இருக்கிறாரு. குருவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவர் துன்பங்கள் நீங்குகிறது. இதுதான் இதவே நீங்க செஞ்சுட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா வெற்றி கிடைச்சு போகும். சரிங்களா? ஜோதிடத்தின் சூட்சமங்கள்ங்கிற விஷயம் இவ்வளவுதாங்க. நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்ல ஜோசியரை போய் பார்ப்போம், கெட்ட நேரம் இருந்தால் நம்ம போய் பார்க்க முடியாது நண்பர்களே. சரி, இதுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.